Hi friends, welcome back to Mamath Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு மறு வீடு மாப்பிள்ளை வீட்ல விருந்து அப்படிங்கற ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம கிளம்ப போறோம். மௌலி வந்து நேத்தே அங்க விட்டுட்டு வந்துட்டோம்னு உங்களுக்கு தெரியும். மோனாவும் ஜானும் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கறாங்க. ஏன்னா ஒரு Thursday வந்தாரு, Friday வந்துட்டு நேத்து நைட் 3 மணிக்கு தான் போய் படுத்தாங்க. எல்லாரும் 3 மணிக்கு தான் படுத்தோம். அதனால இன்னைக்கு அவங்க ஏஞ்சிக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். அவங்க மத்தியானம் லஞ்சுக்கு தான் ஏஞ்சிப்பேன், நாங்க ஃப்ரீயா கிளம்பி நாங்க லஷ்ஷரா உட்காந்துருக்கோம், நீங்க அதுக்குள்ள போய் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க வந்து என்னெல்லாம் ரெடி பண்ண போறாங்க, எல்லாரும் எப்படி ரெடி ஆயிருக்காங்க, நான் எப்படி ரெடி ஆக போறேன் அப்படிங்கறதுலாம் இந்த வீடியோக்குள்ள வரப்போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. தெரியல திடீர்னு ரொம்ப பசி. நைட் ஆனா பிரியாணி ஃபுல் கட்டு கட்டுற. நல்லா கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், என்ன சாப்பிடவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட காஸ்டியூம். இன்னைக்கு வந்து சிம்பிளா தான் போட்டிருக்கேன். சுமார் மூஞ்சி குமார் தான் போ. அதனால நோ மேக்கப் நத்திங், ஒளி ஊத்துது இப்போவே. மேக்கப்ல இல்ல, ஏன்னா ஃபேஸ் கொஞ்சம் என்ன சொல்றது டயர்டா இருந்ததுனால கொஞ்சம் தூக்கம் இல்லாததுனால. அதனால இன்னைக்கு இவ்வளவுதான். இன்னைக்கு இந்த கம்மல் போட்டுட்டேன். ஆமா, கல்லு வச்ச கம்மல் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கோட காஸ்டியூம் சாரி இதுதான். எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சாரி தான் கட்டுறேன். இப்ப ஃபங்க்ஷன் அதனால சாரி கட்டுறேன். டெய்லி பொண்ணா மாதிரி நிக்கிறேன். பொம்பளையா வந்து பொம்பளையா சாரி பொண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அழிச்சிடுங்க பொம்பளை பொண்ணுன்னா ஐ எம் ஜஸ்ட் 28 அப்படின்னுங்க. அதனால பொம்பளை வேஷம் போட்டுன்னு இருக்கிறோம் டெய்லி. இப்ப நல்லா தான் இருக்கு பாக்கிறதுக்கு. போகும்போது மட்டும் பூ வாங்கி வச்சுப்பேன். நம்ம பிள்ளை அங்க கதறினுக்குது, எனக்கு துணி எத்துன்னு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன் அடிச்சு கேட்டோம், எல்லாம் கிளம்பிட்டீங்களான்னு கேட்டா. இப்பதான் நான் நைட்டியோட சுத்தின்னு கிடக்குறேன் தேவியக்கா. சரி, அதனால அவங்க எல்லாம் ரெடி ஆகி சாரி போறதுக்குள்ள நம்ம அங்க ரீச் ஆயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிடுகிடுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அப்படியே கார்ல மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்பிட்டோம். அங்க ஒருத்தன் கதறின்னு இருக்கோம், எப்போ வருவீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்ல. குளிச்சிட்டு ரெடி ஆயிடுறான்னா நான் குளிச்சிட்டு நான் என்ன போடுவேன், குளிக்கிறதுக்கே என்ன இருக்குன்னு கேக்குறான். டவல் இல்ல, சோப் இல்ல, என்ன பண்றது நானு அப்படின்றான். ஃபேஸ் வாஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவனுக்கு எல்லாம் தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு அங்க ராத்திரி இருப்பானே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னுட்டு நான் இருந்துக்கிறேன் கபரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுதுங்க. ஆனா கடைசியில என்ன இருந்துங்க, நம்ம உயிரை எடுக்குதுங்க. அதுல கூட நம்ம உசுரதான் எடுக்குதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்குதுங்க. எல்லாம் ஆசையா இருக்கணும்னு சொன்னா எல்லாரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வேணும்னா நாங்க எத்திரி பின்னாடி வரணும். அவங்களுக்கு இல்லைன்னா புதுசா வாங்கி நோட்டணும். நம்ம காசு அனுப்பிச்சுடும், நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் வாங்கவும் சொன்னேன். அதுக்கும் போக மாட்டேன். இந்த மோனாவாரம் தான் நேரம் வாங்கி இருந்திருக்கோம். தொந்தரவே பண்ணிருக்காது. நீ காசு அனுப்பு, நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் பூட்டிட்டு நான் அமைதியா இருந்துக்கிறேன். மோனா வந்து அந்த மாதிரி கேரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கும். ஆனா எனக்கு காசு அனுப்பிச்சிரு. ஆக்சுவலி பாப்பாக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது, எல்லாம் பொண்ணுங்க தான் அங்க. அதனால யாரோ ட்ரெஸ் வாங்கி போட்டு கம்முன்னு சுத்தின்னு கிடக்கும். ஆனா மௌலி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். பட் அவனுக்கு தேவையானதெல்லாம் அங்க இருக்கணும். நம்ம எடுத்துன்னு பின்னாடி வரணும். அவன் யோசிக்கிற நேரத்துக்கு அங்க இருக்கணும்பான். இப்ப கொஞ்சம் டைம் மீறிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க எல்லாம் வண்டி வச்சுதான் எல்லாருமே கிளம்புறாங்களாமா. அதனால நம்ம கார்ல தான் போறோம். நீ நில்லுடா, நீ குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் மாட்டின்னு பின்னாடி கூட நம்ம போய்க்கலாம்ல. அதனால அந்த பிரச்சனை இல்லை நமக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடகடன்னு சீக்கிரம் போவோம். டைம் ஆகுது நமக்கு. ஃபாஸ்டா போகணும். ஓகேவா? என்ன கலாய்ச்சது ஏய், அவங்க என்ன கேட்டாங்க, இந்த தித்து போன டிஷர்ட்டுக்கான இவ்வளவு நேரம் வெயிட் இப்ப ஷர்ட் போட்டுக்கிறானாமா. கிளம்புங்க, டைம் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க ஸ்டெல்லா டென்ஷன் ஆயிடும். எல்லாம் சின்னதுங்கெல்லாம் இங்க வந்து இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க, புதுசா இருக்கிறனாலயா? இல்ல அப்படியே வந்து கப்பு சிப்புன்னு அப்படியே இருக்கிற இடம் தெரியாம இருக்குது. ஏய், என்னடா உங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏய் ஜெஃப்ரி, என்னடா உங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்படி வந்து அமைதியா உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டு எஞ்சி முடியாம உட்கார்ந்து இருக்கீங்களா? இங்க பாரு எல்லாம். எல்லாரும் ஷீபாவை காணோம்னு தெரியும் இருந்தாங்க. ஷீபா இங்க இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. அவ்வளவு நல்லா இருந்தது. எல்லாம் எஞ்சிக்க மாட்டேன்றீங்க.
நல்லா இருக்கா? ஏய் லாரா, 4 மீன் அவன் மீன் பிடிக்கும். என்ன 4 மீன் உள்ள போதாமா? ஆப்போசிட்ல உட்காந்து கணக்கு என்ன ஜாலியா உட்காந்துட்டு இருக்குதுங்க எல்லாம். நல்ல சாப்பாடு போலயே. மாப்பிள்ளை வீட்டு விருந்து இதுதான். யாரு ஸ்மிருதியா? அவங்க அக்கா. உங்க அக்காவா? அன்னைக்கு வந்து ஸ்மிருதி வீட்டுல என்ன நல்லா மாப்பிள்ளை வீட்டு விருந்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்பெஷல் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, குலாப் ஜாமுன், முட்டை இதெல்லாம் வச்சிருக்காங்க. இளநீர் பாயசம். ஏன்னா ஆல்ரெடி முதல் ரவுண்டே நல்லா பலமா சாப்பிட்டுருக்காங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னா டேஸ்டா இருக்கு போல. 3 ரவுண்டு சாப்பிட்டாங்க. அதுல 3 ரவுண்ட்லயும் உட்காந்து சாப்பிட்டது யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஷீபா சிபா அவங்க சர்ச்சில இருந்து எல்லாரும் பேச போறாங்க உங்ககிட்ட. என்ன சொல்றாங்க பாரு. மக்களே இது வந்து 2வது பந்தி தான் நடக்குது. இது வந்து 2வது பந்தி தான் நடக்குது. முதல் பந்தி அப்ப நீ 2 பந்திக்கு உட்காந்துட்ட. முதல் பந்திலே உட்காந்துட்டாங்க அவங்க. முதல் பந்தில உட்கார்ந்து சாப்பிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. பந்திக்கு முந்தி அதிசயத்தை ரெக்கார்ட் பண்றேன். வச்சிருக்கேன். கிளம்பியாச்சா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து? கிளம்பியாச்சு. எப்போன்னு உட்காந்துருக்கிறோம். நேரம் மாப்பிள்ளை வீட்டுல போவாங்க. நம்ம அப்படியே கார் எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது. ஆமா. பாய் 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 பாய். எல்லாரும் வேன் ஏற போறாங்க. பாய். டுமாரோ see you. டுமாரோ see you. ஓகே பாய். டுமாரோ see you. இருக்கு மௌலி. அதனால நீ எப்படி இருந்துக்கலாம். ஓடி போய்க்கோ அப்படின்னு. நீங்க அந்த அக்காவே நீங்களே கூட்டு போயிருக்க சொல்லிருவாங்க. சரல் இல்ல நீ வந்துதான் ஆகணும். நாளைக்கு உங்க மாமா ஊருக்கு போறாரு. வழி அனுப்ப வந்துதான் ஆகணும். எல்லாரும் பாய் பாய். எங்க கல்யாண பொண்ணுங்க? பொண்ணு எதுல வருது? பொண்ணு மாப்பிள்ளைய? பொண்ணு மாப்பிள்ள கார்ல போறாங்க. கார்ல வராங்களா? பாய் 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 பாய். எங்க விக்சன் என்ன மகேஷ் ராஜா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். செம சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். சாமா வேற லெவல்ல இருந்தது ஃபுட்டு. நல்ல மட்டன் குழம்பு, வஞ்சரம் ஃபிஷ்ஷு ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா வச்சிருந்தாங்க. ஸ்வீட்டு, பாயாசம், இளநீர் பாயாசம், அப்புறம் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரசம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. முட்டை. ஆமா எல்லாம் இருந்தது. பிரியாணி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிட்டா ஃபீல் இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்மிருதியும் கிப்சனும் வந்து வீட்டுக்கு கழிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்படி பாய் சொல்லிட்டு அப்படி அனுப்பிச்சு விட்டு நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு. நம்ம ஆக்சுவலி ரொம்ப ஃபாஸ்டா வந்தோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் இங்க இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம அங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நேரம் இங்க வந்துட்டோம். இப்ப அவங்க 2 பேரும் கிளம்பி நேரா இங்க வராங்க. நைட் டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா பாவம் மாப்பிள்ள வந்து ஒரு வேளை கூட நீ சமைச்சு போடல. ஏன்னா கண்டினியூஸ் அவர் வந்ததே ஃபங்க்ஷனுக்கு தானே வந்தாரு. அதனால கண்டினியூஸா நம்ம வெளில போயிட்டே இருந்தோம். சரி இன்னைக்கு சாப்பிடலாம்னா இல்ல வெளில போலாம் அப்படின்னுட்டா பாப்பா. ஸோ அதனால ரைட் ஓகே ஈவினிங் வெளில போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் அப்படியே ஃபேமிலியா போய் வெளில போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம் அப்படின்ட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது அப்படி அப்படியே ஒண்ணு வந்து பாத்துக்கோங்க. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேக்குது. வேற யார் வீட்லயும் அப்படியா? சரி ஓகே. ஏன்னா 5 மினிட்ஸ்ல வந்துருவோம், 10 மினிட்ஸ்ல வந்துருவோம் அப்படின்னுச்சு பாப்பா. வந்துருச்சுன்னா பாப்பாவும் பார்த்துட்டு அப்படியே ஜம்முன்னு கிளம்பி எல்லாம் ஃபேமிலியா போய் ஒரு நைட் அவுட்டா என்ன பண்ண போறோம் ஒன்னும் தெரியல. ஆனா மொத்தத்துல சாப்பிடறதுக்கு தான் போறோம். வேற எதுக்காகவும் போல. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலான்னு எங்க போறது அப்படி இப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்குதுன்னு அப்படியே வாங்குவோம். வீடியோக்குள்ள வந்து பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 3 பேரும் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரோட்ல. பேபிமா வந்து ஃபார் சேஞ்ச் எல்லாரும் ஃபேமிலியா நடந்து குரோம்பேட் வரைக்கும் போயிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரலாம். மாப்பிள்ள கார் எடுத்து வந்துட்டாரு. அவரு கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்க கார் உள்ள நிக்குது. திருப்பி எடுத்து கிட்ட ஆட்டி அதுக்கெல்லாம் இல்ல. அவங்க காரை அவங்க வெளில எடுத்துட்டாங்க. எதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து இங்க பார்க்கிங் போட்டு ஒரு கார் எடுத்துன்னு போறதுக்கு பேசாம ஒரே கார்ல போயிட்டு வந்துருவோம் 5 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம இன்னும் காணும் மணி 9:15 ஆகுது. இன்னும் ஏகப்பட்ட வேலையை வச்சுனுக்குது. இந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பார்க்கணும்னு இது. ஸோ இந்த பிள்ளைங்க ஒரு
டைம் ப்ராப்பர் டைம் கீப் அப் பண்ண மாட்டேங்குது பேபிமா மாதிரியே. நான் கரெக்டா நீதான் கிளம்ப மாட்டேன். ஒரே ஸ்ட்ரைட் தான். நீங்க எங்கேயும் திரும்ப வேணாம், நேரா போயினே இருங்க. சொல்லுப்பா ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிரியாணி சாப்பிட்றேன் நைட்ல. ஆனா மாப்பிள்ளலாம் வந்து தேவையே இல்லை, எனக்கு டிஃபன் இருந்தா போதும் அப்படின்ற. வந்ததுல இருந்து பீச் போனீங்களாப்பா? போலாமா? நல்ல ரெஸ்டாரண்ட். அதான் ஓகே, அந்த பக்கம் பீச் சைடே போயிடலாமா? போலாம், அதான் சொல்றேன். வந்துட்டு எப்ப வந்தாலும் பீச் நீங்க பாக்கவே இல்லல்ல. சரி ஓகே, பீச் சைடு போலாம். அப்ப எந்த பக்கம் போலாம்? நேரா வேளச்சேரி வழியா அடையார் விட்டுறலாம். ஓகே ஓகே போலாம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 10:05 ஆகுது. நம்ம சாப்பிட்டு வேணா அப்படியே பீச் சைடு வேணா போதெல்லாம் போய் பார்த்துட்டு போலாம் அப்படினு பிளான் பண்ணோம். ஏன் க்ளோஸ்ல நீ சாட்டர்டே? எனக்கு பூல் வேணாம், கிரீன் தான். நாங்க 3 பேர் கிரீன் ஷேடுப்பா, நீங்க 2 பேரும் வேற ஷேடு. சரி ஓகே வாங்க. பிரியாணி கொடுங்கப்பா, எல்லாத்தையும் இது தின்ட்டு போய் உட்காந்து. என்னையடு என்ன பேபிமா, என்னது? அவ்வளவுதான். ஓகே மாப்பிள்ள, பாய், குட் நைட். போய் தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே பாய் 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 பாய்.